ஹாய், வெல்கம் டு வெற்றி வழி ட்ரைனிங் அகாடமி. மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் தனித்தனியாக வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் ரெண்டுமே ஒன்றா பார்க்கலாம். கான்ஸ்டபிளுக்கு வந்து 4208 வேகன்சிஸும், எஸ்ஐக்கு வந்து 452 வேகன்சிஸும் ஒன்றா சேர்த்து 4660 வேகன்சிஸ் வந்து ஆர்பிஎஃப்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 15/4/2024, அதாவது ஏப்ரல் 15 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்றதான டேட் எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14/5/2024, அதாவது மே 14 11:59 நைட்டு இந்த டைம் வரைக்கும் முடியுது. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்ளிகேஷன்ல அப்படின்னா அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 15/5/2024, அதாவது மே 15 2024 இருந்து மே 24 2024 வரைக்கும் இந்த டேட்டுக்குள்ள எப்போனா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா ஒரு முறை மாடிஃபை பண்றதுக்கும், அதாவது ஒரு முறையும் கரெக்ஷன் பண்றதுக்கும் 250 ரூபாய் பே பண்ணணும். நெக்ஸ்ட் சேலரி பார்த்தோம்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து லெவல் 3 கேட்டகரியில பே லெவலை வச்சிருக்காங்க. அதாவது இனிஷியல் பேவா 21,700 21,700 ரூபாய் வந்து பேசிக் பேவா நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம்னா லெவல் 6ல வந்து கேட்டகரி பண்ணியிருக்காங்க. அதாவது இனிஷியல் பேவா 35,400 ரூபாய் வந்து பேசிக் பேவா கிடைக்கும். நெக்ஸ்ட் வேகன்சிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். கான்ஸ்டபிளுக்கு வந்து 4208 4208 வேகன்சியும், சப் இன்ஸ்பெக்டர் வந்து 452 வேகன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா நீங்க எலிஜிபிள். எஸ்ஐ எக்ஸாமுக்கு, சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்க ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதாவது பேசிக் டிகிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா கான்ஸ்டபிளுக்கு 18 வயசுல இருந்து 28 வயசும், எஸ்ஐக்கு வந்து 20ல இருந்து 28 வயசும் இருந்தீங்கன்னா எலிஜிபிள். இது இல்லாம ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம்னா ஜெனரல் அண்ட் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லை. அடுத்து வந்து ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. 28 இயர்ஸ் பிளஸ் 3 இயர்ஸ் ஓபிசிக்கு இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதாவது 28 வயசு பிளஸ் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. 33 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து 500 ரூபாய். அதாவது ஜெனரல், அன்ரிசர்வ் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி எல்லாருக்குமே வந்து 500 ரூபாய். அதாவது 400 ரூபாய் வந்து நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல்ஸ் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய். இந்த அமௌண்ட்டும் நீங்க வந்து ரீஃபண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகக்கூடிய அமௌண்ட் தான். நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டபிள் பார்க்கலாம். கான்ஸ்டபிள்ல மேலுக்கு வந்து 1600 மீட்டர்ஸ் வந்து 5 minutes and 45 secondsல கம்ப்ளீட் பண்ணணும். மேலுக்கு வந்து 800 மீட்டர் ரன் இல்ல. அடுத்து லாங் ஜம்ப் வந்து 14 feet வந்து கவர் பண்ணணும். ஹை ஜம்ப் வந்து 14 feet வந்து கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபீமேல் கான்ஸ்டபிளுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 1600 மீட்டர் இல்ல, 800 மீட்டர்ஸ் தான் இருக்கு. ஃபீமேல் கேண்டிடேட் வந்து கான்ஸ்டபிளுக்கு 1600 மீட்டர்ஸ் இல்ல, 800 மீட்டர்ஸ் மட்டும் தான். அதை வந்து 3 minutes 40 secondsல கவர் பண்ணணும். இவங்களுக்கு லாங் ஜம்ப் வந்து 9 feet-ம், ஹை ஜம்ப் வந்து 3 feet-ம் கிளியர் பண்ணணும். இந்த லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்புக்கு வந்து 2 attempt தருவாங்க. ரன்னிங்க்கு வந்து வெறும் 1 attempt மட்டும் தான் தருவாங்க. இப்போ எஸ்ஐன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ எஸ்ஐல மேலுக்கு வந்து 1600 மீட்டர்ஸ் வந்து 6 minutes and 30 secondsல கவர் பண்ணணும். லாங் ஜம்ப் வந்து 12 feet அண்ட் ஹை ஜம்ப் வந்து 3 feet 9 inch வந்து கிளியர் பண்ணணும். எஸ்ஐ ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் வந்து 4 minutesல கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப் வந்து 9 feet-ம், ஹை ஜம்ப் வந்து 3 feet-ம் கிளியர் பண்ணணும். இதுவும் சேம். லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப் வந்து 2 சான்ஸ் தருவாங்க. ரன்னிங் வந்து 1 சான்ஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டபிள் பார்த்தலாம். மேலுக்கு வந்து அதுவும் கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி இவங்களுக்கு வந்து மேலா இருந்தீங்கன்னா ஹைட் வந்து 165 சென்டிமீட்டரும், செஸ்ட் வந்து அன்எக்ஸ்பேண்டட் நிலையில, அதாவது சுருங்கிய நிலையில வந்து 80 சென்டிமீட்டரும், எக்ஸ்பேண்டட்ல வந்து 85 சென்டிமீட்டர்ஸும் இருக்கணும். எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிஸ் வந்து மேலுக்கு வந்து 160 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் பொசிஷன் வந்து 76.2 சென்டிமீட்டரும், எக்ஸ்பேண்டட் பொசிஷன் வந்து 81.2 சென்டிமீட்டர் இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபீமேல்னு பார்த்தோம்னா அன்ரிசர்வ் கேட்டகரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி இவங்களுக்கு வந்து ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்பென்ஷன்லாம் இல்லை. எஸ்சிக்குமே சேம் மெஷர்மெண்ட் தான்.
நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் வேகன்சி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இது எல்லாருக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிபிடி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அது கிளியர் பண்ணீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடின்னு வாங்க, அது இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பிஎம்டின்னு வாங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான டாபிக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இதுல வந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் மேத்ஸ் ஆப்டிடியூட், அதுல வந்து 35 கொஸ்டினும், ரீசனிங்ல வந்து 35 கொஸ்டினும் கேட்பாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு, மொத்தம் 120 கொஸ்டின்ஸ், 90 நிமிஷம். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் ஒரு கொஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னா 1/3 மார்க் கட் ஆகும். அதாவது 0.33 மார்க் வந்து ஒரு கொஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னா கட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோல நம்ம எக்ஸாம் போர்ஷன்ஸும் மற்ற சிலபஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.